கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர், அவர் பெரியவர். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார், நிச்சயமாக செய்வார். பிறந்த நாளை காணுகிற அனைத்து தேவ பிள்ளைகளை, சிறு பிள்ளையிலேருந்து பெரியவர் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். எங்களை ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துங்கள். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஆண்டவருடைய கிருபை நிச்சயமாக வெளிப்படும். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகவும் 16 அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். நம்ம ஆண்டவர் பெரியவர், சின்னவர் நினைக்காதீங்க. கொஞ்சம் ஆண்டவரை பற்றி நீங்களே கற்பனை பண்ணணும். உலகத்தில் நிறைய கற்பனை பண்ணுறேன் இல்லை. நம்ம ஒரு டாக்டரானா எப்படி இருக்கும், இன்ஜினியரான எப்படி இருக்கும், தொழிலதிபரான எப்படி இருக்கும், ஒரு ஆடி காரில் போனால் எப்படி இருக்கும், BMW காரில் போன சிலர்லாம் அப்படி பகல் கனவு காணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க பகல் கனவு பலிக்காதுன்னு. ஏன்? அது இருக்கட்டும், நம்ம கனவு காண்டதெல்லாம் நடக்காது, கத்த சித்தம் நடக்கும். அவர் நம்ம நினைக்கிற காட்டிலும் பெரிய காட்டு நம்ம செய்ய போதுமானவர் தான். ஆனால் நம்ம படைத்த ஆண்டவரை, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை, நம்ம அறிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை, நமக்கு பைபிளை எழுதி கொடுத்துருக்கிற ஆண்டவரை என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கற்பனைன்னா இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கல. இந்த உலகத்தை படைச்சேன்னு சொல்லியிருக்கிறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதவைன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார்? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆண்டவரை குறித்து சந்தோஷப்படுவீங்க? மோசே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உங்களுடைய மகிமையை பார்க்கணுன்னு. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா, மகிமைன்னா என்னதான் நீ பார்க்க ஆசைப்படுற, ஓகே ரைட், என்ன நான் காண்பிக்கிற மகிமை. ஆனால் என் பிரசனத்தை முழுசாக பார்த்தா உயிரோட இருக்க முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆண்டவர். சரி, நீ ஆசைப்பட்டுட்டு இல்லைப்பா, வா அந்த மலையில் வா, இந்த கண்மலை வெடிப்பில் நில்லு, என் கையினாலேயே உன்னை கொஞ்சம் மறைச்சி கொஞ்சம் என்னோட பிரசனத்தை காட்டுறேன். நான் போகும்போது என் பின்னால் என் பின் மகிமை நீ பார்ப்பேன் அப்படின்னு அப்படி முதுக பார்க்குறான். கொஞ்சம் தான் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படி காட்டி கொடுத்தாருன்னா, உண்மையான ரூபத்தை காட்ட பொசுங்கி போயிடும் மோசே. புரியுது? அவ்வளோ பெரியவர் ஆண்டவர். இதுதான் நீங்கள் இப்படி தான் பைபிளை தியானித்து பார்க்கணும். பெரிய ஆண்டவருங்க. நம்ம ஆண்டவர் ஏதோ குழந்தையா, இயேசு மனுஷனா போல அந்த அவர் குழந்தைன்னு வச்சிருக்காங்க. குழந்தையா மனுஷ ரூபத்தில் அவர் சாயலை காண்பிச்சாரு, நான் இந்த சாயல் இருப்பேன்னு. ஆனால் அந்த அவ்வளவுதான் நினைக்காதீங்க. அவர் பெரியவர், அவர் நல்லவர். அவர் இந்த உலகத்தில் அற்புதம் செய்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினாரு. சகல அதிகாரம் பிதா அவருக்கு கொடுத்திருக்காரு. புரியுதா? பெரியவரா பாருங்க. உங்கள் பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு அவரால் கொண்டு வர முடியும்னு சொல்றேன். உங்க வாழ்க்கையில் எத்தனை காரியத்தை அவரால் பொறுப்பெடுக்க முடியும். ஏன் அவர் அப்படி நீங்க தியானிக்க கூடாது? சும்மா உட்காந்துட்டு ஏதோ கவலைப்பட்டுட்டு சும்மா யாரும் சொன்ன வார்த்தையெல்லாம் சிந்திச்சுட்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வச்சுட்டு இருந்தா எப்படி? பைபிளை தியானிங்க. ஆண்டவர் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் நோக்கி முறையிடுங்க, அவர் நோக்கி கேளுங்க. எல்லாத்தையும் அவர் செய்வாருங்க. அந்த கிருபை, அந்த அபிஷேகம் நம்ம மேல வைப்பாரு. ஃபெய்த் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், சாதிப்பீங்க. புரியுதா? அவர் பெரியவர். இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், புகழப்படத்தக்கவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் உலகத்தை உண்டாக்குனவர், எல்லாவற்றையும் சிருஷ்ட தேவன். நம்புவீங்களா? அப்படி அவரை பார்ப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவரும் இருக்கிற நீர் பெரியவர். இன்றைக்கு இந்த கண் எல்லாருக்கும் திறக்கட்டும். ஆவிக்குரிய கண்ணு ஆண்டவரை ஒரு சின்னதை பார்த்து கலங்கி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த மறைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டு எங்கள் ஆண்டவரை மகா பெரியவராய் பார்த்து நன்மைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. இப்போது வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவைகளோடு இருக்கிறவங்களுக்கு தேவையை சந்திங்க. இந்த நாள் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.